இந்த பகுதியில இது சேதம் அடைந்து நீண்ட நாட்களாக இருக்கு. இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினர் இப்போ உங்கள்கிட்ட அந்த கோரிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண இது பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தாதா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்துல வந்து புதுப்பித்து முழு திருவுருவ சிலை நில வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கையாக இவங்க வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேட்டஸ்கோ ஆர்டிஓ கையில் இருக்குது. கண்டிப்பாக தமிழக அரசாங்கம், மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரே ஒரு கொள்கை தலைவரான புரட்சியாளர் தாதா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் அந்த திருவுருவை சிலத்தை முழு சிலையாக இவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை கூடிய விரைவில் நாங்கள் நிறைவேற்றி அதுக்கான திருவுருவ சிலத்தை அமைப்பதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ கண்டிப்பாக செய்து கொடுக்கப்படும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக காலையில் தமிழிசை இருந்த சிலை ஏற்கனவே இருந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முழு திருவுருவ சிலையை அமைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. 3 வருஷமா அது பண்ணலை. கண்டிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு போய் இந்த இந்த பகுதியில் வந்து இந்த முழு திருவுருவ அமைவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி எல்லா வேலையும் செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டோம். கடந்த ஆட்சி காலகட்டத்தில் இங்கே மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் சிலை வச்சிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த சிலை இப்போ வரைக்கும் அமைக்கப்படலைன்னு அவங்களுக்குள்ள மன குமுறலை வந்து சொல்ல முடியாமல் இருக்காங்க. இது என்னதான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? இல்லை, இந்த பகுதியில் வந்து கூப்பிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாதா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் சிலை வந்து முழு சிலையாக வேணும். நாங்கள் கடந்த திமுக ஆட்சியில் நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு செய்து தரல. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவால் போற்றப்படக்கூடிய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய பெரிதும் மதிக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அரணாக, கிறிஸ்தவ, இந்து, முஸ்லீம், பௌத்த, ஜெயினிச மக்களுக்கு அரணாக தன் வாழ்நாளை மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவரோட சிலையை நீங்கள் எங்களுக்கு முழு உருவ சிலையாக அமைத்தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கான இந்த இடத்துல வந்து என்ன பார்வையிட்டிருக்கிறோம். அதுக்கான வேலைகளை கூடிய விரைவில் போர்க்கால அடிப்படையில் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம்னு நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் மலை மீது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நடவடிக்கைகள் தான் அதே பரப்பு பின்பற்றப்படும் நிர்மல் சொல்லுங்க. அதை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது கிடையாது, உங்க விசில் சத்தத்துல எங்க மக்களோட அடிப்படை பொருள் உங்களுக்கு கேட்கலையா, இந்து மக்களோட ஒற்றுமையை நீங்க வேற்றுமையா பாக்குறீங்களா அப்படின்ற. இந்த பாஜகவுக்கு எப்பவுமே வந்து பிளவுவாத அரசியல் செய்வது, மதவாத அரசியல் செய்வது தான் அவங்களோட இதே கொள்கையை. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க வந்து வடநாட்டில் பண்ண மாதிரி குஜராத்தில் வந்து கலவரத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடித்த மாதிரி, மகாராஷ்டிராவில் கலவரத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடித்த மாதிரி, நீங்கள் மாலேகான் வெடிகுண்டு, அஜ்மீர் வெடிகுண்டு, மகாராஷ்டிரா வெடிகுண்டு, இதெல்லாம் யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு தெரியும். மாவீரர் கார்கரே வந்து யாரால் சுடப்பட்டார்னு தெரியும். இங்கே சுடப்பட்டவர்கள் வந்து எந்த இடத்துல எம்பியாக இருந்தாங்கன்னு தெரியும். குஜராத் கலவரத்தில் அந்த பானு அவர்கள் கொல்லப்படும், பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அவங்க ஆயுள் சிறையில் இருக்கணும்னு சொல்லும்போது இன்னைக்கு எந்த சிறைவாசி எந்த விடுதலை இருக்கிறாங்கன்னு தெரியும். முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியலை, ஒரு மதக்கலவர அரசியலை உண்டாக்கணும் இவங்க வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை விஷயத்த பேசுகிறாங்க. திருப்பரங்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னும் நிமிடம் வரைக்கும் கூட அண்ணன் தம்பியாக, மாமான் மச்சானாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வர திருப்பரங்குன்றம் இன்னைக்கு இல்லை, சிக்கந்தரா தர்கா இன்னைக்கு இல்லை, நீண்ட நாளாக அங்கே இருந்துட்டு இருக்கு. மரியாதைக்குரிய மாண்புமிகும் அமைச்சர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இருந்தது. இதுக்கு முழுக்க காரணம் திமுகங்க. நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் யார் பாஜக ஆட்சி நடத்தியிருந்தாங்க? பாஜக 2 விழுக்காடு கூட கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஐயங்கார் பேக்கரியோட பாஜகவோட உறுப்பினர் கம்மியாக இருக்கிறாங்க. இதுதான் பாஜகவோட நிலைமை. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவில் வந்து சார் சொல்கிற மாதிரி மோடிஜி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அலர்ஜிஜின்னு சொல்லி தான் இப்போ பிரச்சாரத்தில் பேசினார். தாமரையில் கூட தண்ணி ஒட்டாதான் தான் பேசினார். அந்த அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜக, மக்கள் மனதை கவராத பாஜக, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பாஜக, இந்த பாஜக வந்து இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த இதை வந்து நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்வது, திமுக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கள் அறுவடை செய்வதற்காக திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாடகம் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய RSSம் பாஜகவும் திருப்பரங்குன்றத்தில் நாடகம் பண்ணாங்க. முழுக்க அங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் பிரச்சனை கிடையாது, இவங்க வாக்கு அரசியலுக்காக பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்தால் தமிழ்நாட்டில் அமைதி குறைஞ்சிரும், இங்கே மத கலவரம் உண்டாயிரும். அதனால இந்த பகுதியில் விசில் வரணும்,
விஜில் சத்தம் நம்மளுக்கு நல்ல சத்தமா இருக்கு. இவங்க சொன்னாங்களா விஜில் சத்தம், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த சத்தம் அபாய சத்தமா மாறி இருக்கு. அதோட வெளிச்சம் தான் நீ பேசிட்டு இருக்கிறாங்க. சட்டத்துறை அமைச்சருக்கு வந்து இருட்டு தான் பிடிக்கும், வெளிச்சம் பிடிக்காது, அதனாலதான் அவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்றாங்க. இல்ல இது வந்து மக்களோட அதான் சேர் போடுற கோட்டு மாதிரி வெள்ளையும் கருப்பும், அதான் மனசு, மக்களோட மனசை தான் வந்து கோடிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ இங்க எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த நாட்டோட அனைத்து மக்கள் வாழ்ந்த தலைவர்கள் தாதா சாஹேப் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலும் சரி, எல்லோருமே வந்து ஒன்றுன்னு தான் இந்த தமிழக அரசியல் வளர்ந்து போயிருக்கு. பாஜக இங்க என்னவோ வந்து மலக்கலவரத்தை முருகரை கொண்டு வந்தாங்க, எடுபடல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையோ தூக்கிட்டு வந்தாங்க, வேலை தூக்கிட்டு வந்தாங்க, எடுபடல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை ஒண்ணுமே செய்ய முடியல. திமுக வச்சு வளர்க்கலாம்னு நினைச்சாங்க. ஏன்னா திமுக வந்து பாஜக தான் எதிரி, பாஜக தமிழ்நாட்டில் ஒண்ணுமில்லாத பாஜக தான் எதிரி, பாஜக சொல்லி வளர்த்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வலுவே இல்லை. அதிமுக தமிழ்நாட்டு களத்திலே இல்லை. சார் சொல்ற மாதிரி டிவிகேவா டிஎம்கேவா வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி இல்லாத திமுகவை எதிர்கட்சி இருக்கக்கூடிய திமுக அப்புறப்படுத்தப்படும் தான் பார்க்கப்படும். அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் களம். இன்னைக்கு காலையில ஆர்பி உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னா, தம்பி ஜோசப் கொஞ்சம் பாத்துருங்க, நாங்க ஒன்னும் தோத்து போன கட்சி கிடையாது, தோத்து போன கட்சி தான், நாங்க சாகல, கொஞ்சம் பாத்துருங்க, நீங்க கவனமா இருங்க, ஆட்களை பூரா கூப்பிடுறீங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, உலகமகா நடிகன் அவர், உலகமகா நடிகன் அவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா இருந்தா செருப்பு இல்லாம நடப்பாரு, சசிகலாமா இருந்தா ஆட்சியிலையும் இயக்கத்திலையும் ஒரே பங்கு வேணும்னு சொல்லுவாரு. ஓபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வரணும்னுவாரு. எங்க அண்ணன் எடப்பாடி தான் கூட இருக்கணும்பாரு. தினகரன் அவர்களுக்கு போய் தொப்பிக்கு வாக்கு சேகரிப்பாரு. மதுரை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா ஆர்பி உதயகுமார, தம்பி நீ சின்ன தம்பி வீட்டிலேப்பா இருப்பான்னு சொல்லி இன்னைக்கு வீட்டுல வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. அவர் ரெஸ்ட்ல இருக்கும்னு நான் சொல்றேன். நல்லவர்கள் யாருமே வந்து அண்ணாமலை கட்சிக்கு போக மாட்டாங்க, சுயநலவாதிகள் மட்டும்தான் அண்ணாமலை கட்சிக்கு போவாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இல்லை. நான் தமிழ்நாட்டில் பாஜகக்கே இடம் இல்லைன்றேன். இந்த அண்ணாமலை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் பண்ணுற அலப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் தாங்க முடியலைங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் யாருக்கும் போட்டி? தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் மன்சூர் அலிகானுக்கும் போட்டி. மன்சூர் அலிகான் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு தெரியுமா? இங்கே எங்கள் அண்ணன் சீமான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணா போட்டி போடலாம். கமலஹாசன் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், அவர் கூட வேணா போட்டி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியை வச்சு அண்ணாமலையை இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டு அண்ணாமலை எங்கேருந்து வராரு? பாஜகலேருந்து வராரு. பாஜகவினாலே வளர்க்க முடியல அண்ணாமலைனால. அண்ணாமலைக்கு எல்ஜிபே இல்லை, அண்ணாமலைக்கு தகுதி இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வந்து தலைவராக இருக்கிறதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு தூக்குறாங்க. அந்த லெவலில் இருக்கு அண்ணாமலையோட நிலைமை. அண்ணாமலை பார்ட்டி ஓபன் பண்ணி களத்துல வராரு, மக்கள் சந்திக்க போறாரு. இப்ப இருக்கக்கூடிய அண்ணாமலை நிலைமை ஒன்றும் கிடையாது. அவருக்கு பேசாம 20,000 புக்கை படிக்க போகலாம். இல்லை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாடு மேய்க்கிறேன்றவர், அவர் அது விவசாயின்றார், அதுக்கு அந்த விஷயத்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாமானியர்கள் அரசியல் ஆட்சியில் வரணும்னு சொன்னால் எனக்கு வாடகை கொடுக்குறதே என் தோழர்கள் தான், என் நண்பர்கள் தான் சொல்கிறாரு. முதல் வந்து தமிழக அரசியல் களத்தில் என்ன பண்ணாரு இவர் இந்த இயக்கத்தில் என்ன செஞ்சாருன்னு பார்ப்பாங்க. இவர் ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துறாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். அண்ணாமலை யார் இறக்கி விட்டுருக்கான்னு கேட்டால் இதே ஆர்எஸ்எஸும் பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு முழுக்க. ஏன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதிமுக நம்ம கொங்கு பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான சீட்டை பெற்றுக்கிறாங்க. அப்போ இவரை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சு விடலான்னு பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதோ இவங்க பாஜக வந்து ஒரு பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் பாஜகவில் நடக்கக்கூடிய பாஜகவில் இறக்கி விட போறக்கூடிய யார் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பார்க்குறாங்க. எல்லா பக்கமும் அம்மா உணவு ரெனோவேஷன் நம்ம திடீர் நேரம் அந்த மேலவாசல் பகுதி மக்களுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கு. நீங்களும் பார்த்தீங்க, அந்த பணி முடிஞ்சு எப்போ மீண்டும் நடைமுறைக்கு சார்? அந்த பொங்கல் செவ்வாயில் வந்து 3 கடை 3 உணவகம் நம்ம பகுதியில் இருக்கு. 2 வந்து ரன்னிங்ல இருக்கு, 1 ரன்னிங்ல இல்லை. நீண்ட நாளாவே திமுக ஆட்சி காலத்துலேருந்து 2 வருஷம் மூடி போட்டு வச்சிருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் ஆய்வு செஞ்சோம். உடனடியாக அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ரெடி பண்ண சொன்னால் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. திங்கள் செவ்வாயில் நடைமுறைக்கு வந்துடும் சொல்றோம்.